வெல்கம் டு மூவிஸ் வித் மனிஷ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டான மலையாள படம்னு கற்பூரம் அடிச்சு கூட சத்தியம் செய்வேன். ஏன்னா சில ட்விஸ்ட்டுகள் தூக்கி வாரி போடும், ஆனால் சில ட்விஸ்ட்டுகள் கொடுக்குற அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா? அப்பாடா இப்படி ஒரு ஃபீல் செம்மையாக இருக்கே அப்படின்னு தோண வைக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை இந்த படம் பண்ணுச்சு. சரி ஓவராக பில்டப்பை கொடுக்காம கதையை சொல்கிறேன். நீங்களும் முழுசாக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் விஷயம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஷார்ப்பாக ஜீப்பில் வந்து இறங்குறாரு. ஒருத்தர் 8 மணிக்கு பிக்கப் பண்ணுன்றதுக்காக ஷார்ப்பாக வந்துருக்கிறாரு. இவர் தான் அப்புட்டன். சார் பாத்தீங்களா, சொன்ன டைமுக்கு டான்னு ஒரு செகண்ட் கூட லேட் ஆகாம கன் மாதிரி வந்துருக்கிறேன்னு அங்க இவர் கூட்டு போறவரு நம்ம சந்திரமுகி லவர். இந்த படத்துல இவருடைய பேரு மோகன் போத்தன். சோ அவரை கூட்டிக்கிட்டு அவருடைய லக்கேஜை தூக்கிட்டு போலாம்னா திடீர்னு பொட்டிக்குள்ள நாய் சவுண்ட போட ஏன் சார் பூதத்தை அடைச்சு வைக்கிற மாதிரி ஏன் சார் இப்படி பயம் காட்டுறீங்கிற மாதிரி பயந்து விட்டாரு. சரி அப்படியே எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி வச்சுக்கிட்டு வண்டியில இவங்க 2 பேரும் வரும்போது லைட்டா அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிற மாதிரி எட்டி பார்த்தா அப்பதான் நம்ம மோகன் போத்தன் மொத்தமா சொல்றாரு, சார் அது ஒரு பொம்பளை நாய் சார், அதோட ஒரிஜினல் பிரீடுக்காக தான் இந்த காட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா நானும் குறியச்சனும் மலேசியா வர போயிட்டு நாய்களை பத்தின ஸ்டடிஸ்லாம் பண்ணிருக்கிறோம். ஸோ நீங்க பாக்குறதெல்லாம் இப்போ ஒரிஜினல் பிரீடே கிடையாது. மலேசியால தான் ஆக்சுவலா ஒரிஜினல் பிரீடுங்கிறது இருந்துச்சு. அது இப்போ மொத்தமா அங்கேயுமே கிராஸ் பிரீடா மாறிடுச்சு. ஆனா இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல தான் பர்டிகுலரா அந்த பிரீடு இருக்குங்கிறதுனால தான் இந்த நாயை நான் தூக்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி விஷயத்தை சொல்றா. அப்படி அங்க அப்பூட்டணும், சார் குறியச்சன் பத்திலாம் சொல்றீங்கன்னா அப்ப அந்த மலேசியன் ஒய்ஃபை பத்தியும் தெரியும்லன்னா அவனுக்கு உண்மையாவே மசாலாவோட சைஸுக்கு மச்சம் இருக்குங்க. அதனால ஒரு ஊருக்கு ஒரு ஒய்ஃபை வச்சிருக்கான். இதுல எங்க இருந்து இந்த மலேசியா காரியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது? அவங்களோட அவன் சேர்ந்ததுக்கு அப்புறம் பெருசான கான்டாக்ட்லாம் இல்லங்க. ஆக்சுவலா குறியச்சனை எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளால நாய்க்காக வந்ததோட நாசுக்கா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா ஆக்சுவலா இப்போ லெட்டர்ஸ் மட்டும் அவன் பொண்டாட்டிக்கு அனுப்பிடுறான் சார். மற்றபடி அவன் தலைமுறைவா இருக்கிறான் சார். அவன் உஷார் சார். அவனை யாருமே இன்னும் கண்டு கூட பிடிக்கல. சரி அப்பதான் ஒரு பொட்டிக்குள்ள இருந்த நாயை ஓபன் பண்ண, எப்படிப்பா நான் கொண்டு வந்தது சார்? நீங்க சங்கிலி கட்டுறதை பார்த்தா அது பிரசவம் பார்க்குற வரைக்கும் இங்கே காட்டுக்குள்ளே தங்க போறீங்களான்னா, தம்பி நாய்களை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணவன், என்கிட்ட இந்த காட்டை பத்தி எல்லாம் பேசாத, நான் பாத்துக்கிற ராசான்னு இவர் காட்டுக்குள்ளேயே செட்டில் ஆகுறாரு. ஆக்சுவலா இவருடைய பிளான் குறியச்சனை கண்டுபிடிக்கிறது தான். அடுத்து குறியச்சனுடைய இந்த மலேசியன் ஒய்ஃபை மலாத்தி சேச்சியை பார்க்க வராங்க. அவங்கள பாத்துக்கிற பையன் தான் இந்த பியூஸ். மலாத்தி சேச்சியோடைய பசங்க இவனை பாத்துக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க வயசானவங்க இங்கே தான் இருக்கிறாங்கிறதுனால இந்த பியூஸ் அனுப்பி பாத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்டரை கூட்டிட்டு போனா ஆக்சுவலா அங்க தெரியாதவங்க டக்குன்னுலாம் போக முடியாது. ஃபுல் செக்யூரிட்டியா அங்க நாய்கள் இருக்கும். தெரியாதவங்க வந்தான்னு வைங்க, அன்னைக்கு அந்த நாய்களுக்கு அவன் தான் ஃபுல் மீல்ஸ். வாங்க சார் வாங்க, பயப்படாதீங்க, நான் தான் இருக்கிறேன்ல, ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரி பொறுமையா கூட்டிட்டு வராங்க. மலாத்தி சேச்சி கிட்ட ஒன்றும் இல்லை மேடம், நீங்க இது மட்டும் சாப்பிடுங்க, ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்கிற மாதிரியே அவங்களுக்கு பார்த்துட்டு அப்படியே வரும் வரா. அப்படி இப்போ வண்டியில ரிட்டர்ன் போகும்போதும் டிரைவர், சார் நான் இப்போ கால் பண்ணி சொன்னேன்ல 7 காலுக்கு வண்டி எடுத்துட்டோம்னு, 8 மணிக்குள்ள போனாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயோ காலி ஆயிட்டோங்கிற மாதிரி நம்பிடுவாங்க. என்னதும் இப்போ டாக்டருக்குமே டேய் மேலே போனால் நாய்ங்க இருக்குது, வண்டியில் வேற சேஃபாக போகணுன்றீங்க, எப்பா இந்த இடத்துக்கே நான் வரலடான்ற மாதிரியே இந்த அனுபவமே அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஊத்திருச்சு. இங்கே பியூஸ் தான் மொத்தமாக அந்த இடத்தையே பார்த்துக்கிறப்படி. எதனால என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா, டேய் நானே எல்லாம் பார்த்து பண்ணா, உடம்பு சரியில்லைனதும் ஓவரா பண்ணாதன்னு அவங்களுமே கலாய்கிறாங்க. ஸோ மலை மேலே அவங்க வீட்டில் தனியாக இருக்கிற மலாத்தி சேச்சியை கூட இருந்து பார்த்துக்கிறது பியூஸ் தான். இப்போ குறியச்சனை எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் இவங்க தனியா பியூஸ் கூட மட்டும் இல்ல, சுத்தி நாய்கள்லாம் அவங்களுக்கு பாடி கார்டாவே இருக்குது. இங்க பியூஸ் மாசம் சம்பளம் போட்டானா அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து காசை எடுக்கிறது அண்ட் வீட்டுக்கு அவங்க அனுப்புறதுங்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலையா வருவா. அப்படி அப்பதான் டேய் அந்த பாப்பாச்சன் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரா, இதுக்கோ மீட் பண்ணுன்ற மாதிரி விஷயத்தை சொல்றாங்க. அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பணத்தை அனுப்பிட்டு பாட்டிமாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவா. அப்படி அதுக்குள்ள பாப்பாச்சனும் வரவும் ஆக்சுவலா எல்லா பக்கமும் குறியச்சனை தேடுற வேலைகள் போயிட்டு இருக்குதா. அப்ப பியூஸை லாக் பண்ணி வாடா வண்டியில ஏறா அப்படின்னா, ஆமா நீங்க ஏதோ என்ன தேடுறீங்களாமே, என்ன போலீஸ் கூட சேர்ந்து விசாரிக்கிறீங்களா? டே வாய முடுறா, கூடவே இருக்காரான்னா நம்ம நரேன் அவரு தான் இப்ப இவனை கூட்டிட்டு போய் விசாரிக்க வரா. அப்படி இப்ப இவன் வண்டியில ஏறினதும் அங்க பல்பை ரெடி பண்றவர் டக்குன்னு பல்பை போட்டு கல் அடிக்க, ஏய் அவன் கிளம்பிட்டான்டா, இப்ப மலாத்தி சேச்சி தனியா தான் இருப்பாங்க போடான்ற மாதிரி சிக்னலை கொடுக்க அங்க ஒருத்த மலாத்தி சேச்சி வீட்டுக்கே கிளம்பிட்டான். இப்பதான் பியூஸ் கிட்ட விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. சார் அவங்கள பாத்துக்கலாம் ஒன்னும் நான் தேவையில்ல, அவங்க பசங்க தான் இந்த மாதிரி அவங்க அம்மாவை பாத்துக்க ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களோட கடைசி பையன் தான் இந்த மாதிரி அம்மாவை பாத்துக்க ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாரு, அதுக்காக தான் வந்திருக்கிறேன். சரி இந்த மலேசியன் லேடி அவங்க நல்லா மலையாளம் பேசுவாங்களா? சார் அவங்களாம் நல்லா பேசுவாங்க சார். அந்த காலத்துல மலேசியாக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரதெல்லாம் இருந்துச்சு சார். ரப்பர் தோட்ட வேலைக்காக டீ எஸ்டேட் வேலைக்காகலாம் போவாங்க, அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் சார். அவங்களும் நல்லா மலையாளம் பேசுவாங்க. அப்ப நம்ம நரேன், டேய் உனக்கு குறியச்சனை பத்தி என்னடா தெரியும்? சார் எனக்கு எதுக்கு சார் வந்து, நான் வந்தது அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்க பசங்க மேலே அவங்க கோவமா இருக்கிறாங்க, இதுல எங்கேருந்து அவங்க புருஷனை பத்திலாம் நான் கேட்கறது, நமக்கு சம்பளத்தை ஒழுங்கா போடுறாங்களா அதை வீட்டுக்கு அனுப்பணுமான்னு அப்படியே அமைதியா இருக்கிறேன் சார். அங்க அதான் பல்ப் உடைச்சு சிக்னல் கொடுத்ததும் அவன் கிளம்பி போனான்ல, அவன் போகவே முடியல, ஏன்னா சுத்து போட்டுருச்சு நாய்ங்கெல்லாம் சேர்ந்து. அங்கதான் நாய்ங்கெல்லாம் பாடி கார்டு மாதிரி இருக்குது, அதை தாண்டிலாம் ஒருத்தனால போக முடியாது. ஸோ அங்கே ஆல்ரெடி லாக் பண்ணவும் அவன் வேற வழி இல்லாமல் தப்பிச்சு தான் போய் ஆகணும். சார் இப்போதைக்கு இந்த மலாத்தி சேச்சிக்கு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் வருது, அதையுமே போலீஸ்காரங்களே எல்லாரும் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அதுலேயும் பெருசாலாம் ஒன்று இருக்கா சார், சாப்பிட்டியா, உடம்பு பார்த்துக்க, கிளைமேட் எப்படி இருக்கு, இவ்வளோதான் சார் விசாரிப்பான். பெருசாலாம் இருக்காது, ஆனால் லெட்டர் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு சார், ஒரு ஸ்டேட்லேருந்து வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நம்ம நரேன் வந்து போலீஸ் குரூப் கிடையாது, அவர் நேவியை சேர்ந்தவர். அந்த சைட்லுமே குறியச்சனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. 10ஆவதுக்கு இந்த பியூஸ் கிட்ட நக்சல்ஸ் வேற, அதை வேற எனக்கு தான் நீ முதல்ல தகவல் சொல்லி ஆகணும்னு அவங்களும் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்கிறத இவனுமே சொல்கிறான். ஸோ
நக்சல்ஸ், போலீஸ், நேவின்னு 3 பேருமே சேர்ந்து குரியச்சனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க நரேன், டேய் இப்போ உனக்கு குரியச்சனை பத்தின விஷயம் தெரிஞ்சா யார்கிட்ட சொல்லுவேன்? சார் நான் போலீஸ்ல தான் சொல்லுவேன். போலீஸ்ல தான் சொன்னா காசு கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதனால அங்க தான் சார் நான் முதல்ல சொல்லுவேன்னா, இங்க பார் முதல்ல என்கிட்ட தான் தகவலை சொல்றேன்னு இவருமே காசை கொடுத்து அவனை ஆஃப் பண்றாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அப்புட்டன் கிட்ட சொன்னா, இது நாகார்ஜுனவா, இது நேவிக்காரங்களும் நம்ம குரியச்சனை தேடுறாங்களா? குரியச்சன் நாய்களை ட்ரெயின் பண்றவன் ஓகே, அவன் நேவிகளுக்கும் அங்க டாக் ஸ்குவாடுக்கு நாயை சப்ளை பண்ணிருக்கான். போலீஸ், நேவின்னு எல்லா பக்கமும் தேடுறாங்களே, பெரிய வேலையா தான் பாத்துருக்கான் போல. அதுக்குள்ள பியூசும் ஒருவேளை குரியச்சனுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்குது, அவனை உயிரோட பிடிச்சா அந்த சீக்ரெட்டை வெளியே கொண்டு வரலாம் தான் எல்லாரும் வெறி கொண்டு தேடுறாங்கன்னு அவனும் டவுட் பண்றான். நீ ஒழுங்கா உன்னுடைய வேலை என்ன, மிளத்தி சேச்சி ஒழுங்கா பாத்துக்கிறது, அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு, டைரக்டிவ் எல்லாம் இருக்கட்டும், அதை விட முக்கியம் இவங்களை பாத்துக்கிறது. அதுக்குள்ள இந்த பல்பு தூக்கி போட்டு உடைச்சான்ல, ஏங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது, பல்பு கீழே விழுந்தா உடையிறது ஓகே, இவன் வேணும்ட்டே அடிச்சு சிக்னல் கொடுத்தா மாதிரி இல்ல. எப்பா டைரக்டிவ், இங்கேயே உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணாத, வாடா எல்லாத்துக்கும் சந்தேகப்படுவேன்ற மாதிரியே கூட்டு போறாரு. அங்கதான் நாய்கள் லாக் பண்ணிச்சு இல்ல, அவனால ஒண்ணுமே போக முடியல. அவன் ரிட்டர்ன் ஓடுறத பியோஸும் பார்த்துட்டான். யார் 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 இங்க வந்து இங்க எஸ்கேப் ஆகுறதுன்ற மாதிரி அவனை பிடிக்க முடியல. ஐயோ மிளத்தி சேச்சிக்கு ஏதாவது ஆச்சான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, சேச்சி சேச்சி இங்க யாராச்சும் வந்தாங்களா, யாராச்சும் ஒருத்தனை பாத்தீங்களா? டேய் இங்க யாரா வரப்போறா, யாரும் இங்க வரலடா. ஓஹோ நாய்கெல்லாம் சுத்து போட்டதுனால அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்குது. யாரும் தெரியல, பட் ஆனால் இங்கே வந்துட்டு போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ பியூஸ் தான் நக்சல்ஸை பற்றி சொன்னான்ல, அதை நரேன் வந்து இப்போ பாப்பாச்சன் கிட்ட, ஆமாம் நக்சல்ஸ் கூடலாம் அவனுக்கு எப்படி கான்டாக்ட் கிடச்சிது, என்ன கதை அப்படின்னு நரேன் விசாரிக்க, சார் நீங்கள் உங்கள் கதையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் எதுக்காக தேடுறீங்கிறத சொல்லுங்கன்னு இவரும் ஜாலியாக கேட்க, இங்கே பாருங்க நான் காசு கொடுக்குறேன்னா அதுக்கு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, சும்மா நோன்றவெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு லைட்டாக மூஞ்சி காட்டவும், சார் நீங்கள் கொடுக்குற காசுக்காகலாம் நான் வரல, எனக்கு நான் சர்வீஸில் இருக்கும் போதே அவனை பிடிக்கணும்னு நினச்சேன், அது நடக்கலை, அதனால் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா அவனை பிடிச்சாகணும்னு நினைக்கிறேனே தவிர காசெல்லாம் தேவையில்ல சார், போங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவரும் திமிரு காட்டுறாரு. சார் அவனுக்கு எல்லா பக்கமும் கான்டாக்ட் இருக்குது, அது இல்லாமல் ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குது, அந்த சொத்துக்களுக்காக தான் அந்த நக்சல்ஸ் அவன் பின்னாடி சுற்றுனாங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அட்டாக் நடந்துச்சு தெரியுமா, அந்த போலீஸ் அட்டாக்கு காரணமான நக்சல்ஸை பிடிச்சி இவங்க வெளுவெளுன்னு வெளுத்தாங்க. இவனுக்கு தான் எல்லா கேம்ப்லையுமே ஆளுங்க இருக்கிறாங்களே, அவன் நாயை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அடின்னு போட்டு வெளுத்தவங்கள அவன் தனியாக கூட்டிட்டு போய் அவன் நாய் அப்புறம் நக்சல்ஸ் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அவன் நாயை வச்சு என்னென்னலாம் பண்ணான்னு எங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவன் கான்டாக்ட் சார். ஸோ அதனால் அவன் மேலே நக்சல்ஸும் கோவத்தில் இருக்கிறாங்க, போலீஸும் நீங்கள் வெறிக்கொண்டு தேடுறீங்க, நேவியான நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ எல்லா பக்கமும் வேண்டப்பட்ட குற்றவாளியாக தான் இந்த குரியச்சன் இருக்கிறான். அப்போன்னு பார்த்து சார் பிரேக் பிடிக்கல, சார் பிரேக் பிடிக்கல அப்படின்னு நிறைய ஷாக்காக, இந்த வேலையை யார் பார்த்தான்னு தெரியல. ஆஹா குரியச்சன் பற்றி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணதுமே அவனுக்கு சம்மந்தப்பட்டவங்க நம்மளை காலி பண்ண பார்க்குறாங்களான்னு எப்படியாச்சும் உயிர் பழைக்கணுமேனு மரத்தில் முட்டி அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு விட்டாங்க. சார் குரியச்சனுக்கு வேண்டப்பட்டவங்க, ஸோ விசாரிக்கிறது தெரிஞ்சதுமே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம் பிடிச்ச திருணுமுடோய் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிட்டாங்க. இந்த பியூஸ் ஊருக்குள்ளே பேசிக்கிறதெல்லாம் வச்சு சேச்சிக்கிட்டே அவனே கேட்பான், ஆமாம் உங்களுக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியுமாமே அப்படின்லாம் ஊரில் பேசிக்கிறாங்க, அப்படியாண்ணா? டேய் அவங்க சொல்கிற மாதிரிலாம் எனக்கு பிளாக் மேஜிக் தெரியும்னே வச்சுக்க, நான் அங்கேருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அதில் எல்லாத்தையும் மறந்துருப்பேன். இல்லை நீங்கள் எதுக்கு இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்கள் பசங்களும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இல்லை, பேசாமல் இது எல்லாத்தையும் விற்றுப்புட்டு இங்கே மலேசியாக்கே போனீங்கன்னா வாங்க மலத்தி சேச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்கல்ல, அங்கே பேசாமல் போகலாம்லன்னா. டேய் என் பேரே மலத்தி சேச்சின்னு முடிவு பண்ணிட்டியா, அது இவங்க வச்ச பேருடா, மலேசியாக்காரின்னு ஆரம்பித்தாங்க, அது மலாத்தி சேச்சியாக ஆச்சு, அப்புறம் மலாத்தி சேச்சியாக இப்போ மாற்றி விட்டாங்க, அது என் பேரே கிடையாதுடா. இப்போ அடுத்த நாள் என்னோட பையன் பார்க்க வரான், அம்மா நீ எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, குரியச்சன் கிட்டத்தட்ட காணாமல் போய் 6 வருஷம் ஆச்சு, அவனை தேடுறதை விட்டுவிட்டு இவ்வளோ வருஷம் காணாமல் போனால் செத்துட்டாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க, பேசாமல் அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம சொத்தை விற்கிற வேலையை பார்ப்போமே, இல்லைனா ஏகப்பட்ட ஒய்ஃப் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும், சீக்கிரமாக இந்த சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு செட்டில்மெண்ட்டை பண்ணி விடாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே வேறு குரியச்சன் என் பேரில் எழுதுனது, நான்லாம் விற்க முடியாது, கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி இவன் காசுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுக்குள்ளே வெளியே பியூஸ் கிட்ட வந்து, டேய் இந்தா வச்சுக்க காசை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, ஏண்டா இந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சினா எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவீங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைடா, டவுனுக்கு அவங்கள மாத்திரா, அங்கே இருக்கிற வீட்டில் கூட தங்கிக்கிட்டோம்டா, எங்க கூட வேணா வரானா, அவங்கள மாத்துறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசி புரிய வைடான்ற மாதிரி காசை கொடுத்து இவங்ககிட்டையும் சொல்கிறா. அப்படி அப்போ இவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க எவ்வளோடா காசை கொடுத்தான், சே அவன் அப்பங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் கூட இவனுக்கு சுத்தமாக இல்லைடா, அவங்க அப்பனுக்கு மனுஷங்க எல்லாரை விட அந்த நாய்கள் தாண்டா அவ்வளோ பிடிக்கும், ஏன் இந்த நாய்களை பற்றி ஸ்டடி பண்ணும்போது தான் என்னையே அவர் பார்க்க வந்தார்னு அவங்களுடைய லவ் கதையை பியூஸ் கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓ அப்படியா, சரி உங்களோட ஸ்டோரி சொல்லுங்கள் கேட்போங்கிற மாதிரி பியூஸும் ஆர்வமாக கேட்க, வழக்கமாக இங்கேருந்து மலேசியாவுக்கு ரப்பர் தோட்ட வேலைக்காக இல்லை டீ எஸ்டேட் வேலைக்காக வருவாங்க. ஆனால் குரியச்சன் வந்தது வேற ஒரு விஷயமா, அவர் வந்து நாய்களை பற்றி ஸ்டடி பண்ணுறேன்னு புது ஒரு விஷயமா வந்தா. அப்படி
மலாத்தி சேச்சியோட ஒரிஜினல் பேரு சோயி. ஸோ சோயியோடைய புருஷன் அவங்கள பார்க்கறதுக்காக வரா. அப்படி வந்துட்டீங்களா இவங்க 2 பேருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் வேறு இருக்குது. வந்துட்டீங்களான்னு இவங்க ஆர்வமாக வந்தா இந்தியாவிலேருந்து 2 பேர் வந்துருக்காங்க, நாய்களை பற்றி ஸ்டடி பண்ணணுமான்ற மாதிரியே இப்போ இந்த குரியேச்சனையும் அவன் ஃப்ரெண்டான மோகன் பொத்தனையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இங்கே தான் ஒரிஜினல் பிரீட் ஆஃப் நாய்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினல் பிரீடை கொண்டு போனோம்னா இது மாஸ்டருக்கு அவ்வளோ விசுவாசமாக இருக்கும். இதை தேடி தான் இதை பற்றி ஸ்டடி பண்ண தான் இவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவருமே சார் பரம்பரையாக நாய்களை நாங்கள் வளர்க்குறோம் சார், இங்கே ஒரிஜினல் பிரீட்லாம் இருக்கும், இந்த மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது சார்னு அவருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சார் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் ஓவர் காசாக இருக்குது என்ன சார், அந்தளவுக்கு விசுவாசமான நாய்ங்க சார் இது, இப்போ பாருங்க அது என்னெல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி அதுவே மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மாஸ்டர் கிட்ட கொடுக்குது. ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரிஜினல் பிரீடு உங்களுக்கு கிடைக்காது சார், இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீங்க, காசை பார்க்காதீங்க சார்ன்ற மாதிரியே அவருமே சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. சார் உங்ககிட்ட தான் கேமரா இருக்குல்ல, அப்படியே என் பொண்டாட்டியை கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்கன்ற மாதிரி சோயை ஃபோட்டோ எடுக்க சொன்னால், இந்த ட்ரெஸ் வேணா நான் ஊருக்கு போகிறதுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்லுங்கன்ற மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வச்சு இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிற அப்படி குரியேச்சன். அப்படியே நைட் இவங்க சாப்பிடும்போது சோயி வந்து குரியேச்சன் கிட்ட, இங்கே பாருங்க இங்கே வேற போர் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நாங்கள் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு கொஞ்சம் நல்ல காசு எடுத்துக்கிட்டு போய் செட்டில் ஆகலாம், சேஃபான இடத்துக்கு போகலான்ற மாதிரி பார்க்குறோன்ற மாதிரி இவங்க பேசுகிறத மோகன் போத்தனும், ஓஹோ அவ புருஷங்காரன் பேசுனது பத்தாம இதுவுமே இப்போ காசு ஏற்றி விடணுன்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கே, நீ கேள்றா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏஞ்சி வெளியே போயிட்டாரு. இவங்க சுச்சுவேஷன் சொல்லி எங்களுக்கு அதிகமான காசை கொடுங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரீட் இதுங்கிற மாதிரி அவங்க பக்க விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து யோசியா. அவர்கிட்ட நம்ம மோகன் போத்தன் வந்து, ஆமா இந்த இடம் சேஃப் இல்லைன்றாங்களே, நீங்க மட்டும் இப்படி தைரியமா இருக்கிறீங்க, உங்க பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு போறீங்க அப்படின்னா, சார் நம்ம வீடு மாதிரி இருக்கிற சேஃப்டியே கிடையாது, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் மீறிலாம் வர முடியாதுங்கிற மாதிரி, இது சும்மா மிலிட்டரி ஃபோர்ஸ் மாதிரி நீங்க நம்பிங்க தூங்கலான்ற மாதிரி சொல்றா. அப்படி அடுத்த நாள் இவங்களை வெளியே கூட்டிட்டு போகிறதுக்காக கிளம்புனா, ஏங்க நீங்க வந்ததே 2 மாசம் கழிச்சு அதுக்குள்ள உடனே கிளம்புறீங்களே, காசுன்னு சுத்திட்டு இருக்கீங்களே, அந்த காசை விட ஃபேமிலி கொஞ்சம் பார்த்துக்கணுங்கன்னா, வேற புரியுது, ஆனா காசு ரொம்ப முக்கியம், நம்ம சேஃபான இடத்துக்கு போனோம், அதுக்காக தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், சும்மா இங்கேயே உட்காந்து உன்னை கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் சில நாள் கழிச்சு நாய்கள் ஓவரா சவுண்டை போடுதேன்னு சோயி வெளியே வந்து பார்த்தா, போட்ல அவங்க புருஷன் யோசியா இல்ல, வெறும் குரியேச்சனும் மோகன் போத்தன் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. வீடை சுத்தி ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது, இவளாலையும் வெளியே போக முடியாது, அவங்களும் உள்ள வர முடியாது. ஆக்சுவலா அந்த போட்டுக்குள்ள மோகன் வந்து டென்ஷன் ஆயிட்டா. அப்படி ஏண்டா அவ புருஷன் செத்துட்டாங்கிறத சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான், நீங்க எதை கத்தி சொல்லடா, இதுங்கெல்லாம் உள்ளே போக விடாதன்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. டேய் இந்த விஷயத்தை எப்படா இங்கேருந்து கத்தி சொல்றது, அவளை நம்ம வெளியே வர சொல்லிட்டு சொல்லலாம்டான்னா, அவ வெளியே வரலான்னு பார்த்தா இந்த நாய்களே அவளை கடிக்குது, பாதுகாப்புக்காக வச்ச நாயே இவளை போட்டு கடிக்குதாங்கிற மாதிரி அவளுக்குமே ஒன்றும் புரியல. எப்பா அந்த புள்ளையை நீ இம்ப்ரெஸ் பண்ணதெல்லாம் போதும், நான் கிளம்புறேன், இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அடுத்து பெரிய பாமா போட்டாங்கன்னா நம்ம திரும்பியே போக முடியாது, இங்கே வேறு சுச்சுவேஷன் சரியில்லை, அவன் புருஷனும் செத்துப்பிட்டான், நான் கிளம்புறேன்டா ஆளை விடுறான்ற மாதிரி அவன் கிளம்பிட்டான். இவன் மட்டும் அங்கேயே இருந்து அவளையும் வேற நாய் கடிச்சிருச்சு, அதுவே அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணார் அவரு, எவ்வளோ நேரம்னு கேட்காதரா, எத்தனை நாள்னு கேள்றா, அத்தனை நாள் வெயிட் பண்ணி அவருக்கு இந்த உலகத்திலேயே மனுஷங்களை விட நாய்களை தான் பிடிக்கும், அப்பேற்பட்ட நாய்களை எனக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக அதை எல்லாத்தையும் கொன்று அதை புதைச்சி அதுக்கப்புறம் தான்டா என்னையே காப்பாற்றினாரு. ஆக்சுவலாக உங்கள் புருஷன் சொன்னாருங்க, நாய்களும் பொண்ணுங்களும் அடைச்சி தான் வைக்கணும், அதுங்களை விட்டோம்னா வெளியே ஓடிடும், அதுங்களை அடைச்சி வைக்கிறது தான் பெட்டர்னு ரெண்டுத்தையும் ஒன்றா தான் கம்பேர் பண்ணுறாருங்க. அவர் உங்களை பார்த்துக்கிறதுக்காக நாய்களை விட்டுட்டு போல, நீங்கள் எங்கே ஓடிடுவீங்களோன்னு உங்களை அடைச்சி வச்சிருக்கிறாருங்க, அதை புரிஞ்சுக்கோங்கன்னு இவருமே சொல்கிறான். சரி உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் சொல்லு, அங்கே வேணா விட்டுட்டு போகிறோன்னா எனக்குன்னு யாருமே இல்லைன்னதும் இப்போ அங்கே திரும்பி பார்த்தா இவர் எல்லா நாய்களையும் போட்டு தள்ளினார்ல, அதுங்களுடைய குட்டிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த குட்டி நாய்களையும் ப்ளஸ் இந்த ஜோயியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து மொத்தமாக கூட்டிகிட்டு கேரளாவுக்கு வந்துட்டார். ஸோ இப்படி தாண்டா மலேசியாவில் இருந்தேன்னா மலாத்தி சேச்சியா இங்கே மாறிட்டேன்ற மாதிரி இந்த விஷயத்தை இவங்க சொல்ல, இப்போ இந்த கதையெல்லாம் அங்கே பியூஸ் நரேன் கிட்ட சொல்லிவிட்டான். ஓஹோ அப்ப அந்த மோகன் போத்தனும் குரியேச்சனை தேடி தான் இங்க வந்திருக்கிறானா? ஆமா சார் அவனே தான், அந்த நாயை வர கூட்டிட்டு வந்திருக்கிறான், அவனை கூட்டிட்டு போய் நான் காட்டில் விட்டதே நான் தான் சார்னு நரேன் கிட்ட சொல்றா. அப்படி ஆக்சுவலா அங்க போன மோகனுமே காலி, கட்டி போட்டிருந்தால அந்த நாய் அதுவுமே பசியில சாப்பாடே போடாம அதுவுமே செத்து போச்சு. ஆக்சுவலா மோகன் கீழே விழுந்து செத்துட்டான். ஸோ குரியேச்சனை தேடி போன மோகன் போத்தனும் காலி. இப்போ நரேனுக்கு டேய் நாம அவனை பத்தி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணதும் என் பிரேக் ஒயர் போச்சு, அங்க விசாரிக்கவே போனா உன்னுடைய ஃப்ரெண்டு மோகன் போத்தனும் காலி ஆயிட்டான். அப்போ குரியேச்சன் தாண்டா ஆளுங்களை வச்சு பெரிய வேலையை பார்க்குறான், அவனை பிடிச்சே தீரணும்டான்னு புரிஞ்சு போச்சு. இவருக்கு டவுட் வருது, ஆமா இந்த மலாத்தி சேச்சிக்கு இந்த பிளாக் மேஜிக்லாம் தெரியுங்கிற மாதிரி ஊர்ல ஒரு புரளி போயிட்டு இருக்குது, அது என்ன கதை சார்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலன்னா அதை மாயம் மந்திரன்றவாங்க. உண்மை என்னென்னா அவங்க கண்ட்ரோலில் அந்த நாய் இருக்குதுல்ல, அதாவது அவங்க ஏரியாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாயை பார்ப்பீங்க, அதை தெரியாமல் அந்த பக்கம் வந்தவன் அதை பார்த்து பயந்து திரும்ப போயிடுவான். இல்லை நீங்கள் வேணும்ட்டே குரியேச்சன் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறேன்னு போனீங்கன்னா அடுத்த 100 அடிக்கு இன்னொரு நாய் வரும். இப்படி 100 அடிக்கு ஒரு நாயாக வந்து மொத்தமாக அவங்கள சுற்று போட்டுரும். ஸோ இதெல்லாம் ஊர் மக்கள் மலாத்தி சேச்சி வந்ததுனால தான் இப்படி நடக்குது, அவளுக்கு பிளாக் மேஜிக் தெரியுங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவரும் சொல்கிறாரு.
இங்க பியூஸை இந்த லாரி டிரைவர் லாக் பண்ணி அதான் அந்த பல்பை உடச்சு பியூஸ் இல்லடா இப்ப வீட்டுக்கு போடான்ற மாதிரி பிளான் போட்டாங்கல்ல, இவங்க 2 பேர் தான் அது. தம்பி உன் ஊருக்கு லோடு விஷயமா போயிருந்தோம், அங்க பியூஸுங்கிற பேர்ல நீ இல்லையாமே, வேற ஒரு பேர் உனக்கு இருக்காமேன்னு சொல்லவும் ஆஹா நம்மளை பத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு பியூஸ்க்கும் ஷாக் ஆகுது. இங்க பாரு நீயும் பியூஸுங்கிற பேர்ல உள்ள வந்திருக்கிற, மலாத்தி சேச்சி கிட்ட இருந்து குரியச்சனை பத்தி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கிற கரெக்டா? அப்ப இனிமேல் நீ நானும் கூட்டு சேர்ந்துப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த குரியச்சனை கண்டுபிடிப்போம். போலீஸ்கிட்ட சொன்னாதான் காசு கொடுப்பான்னாங்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து குரியச்சனை போட்டு கொடுப்போம், காசை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிளான சொல்றா. அப்படி ஆமா நீ தானே அந்த மோகன் போத்தனை போட்டு தள்ளினது, அவனை காலி பண்ணவன் நீ தானடா. இந்த விஷயத்தை சொன்னதுமே பியூஸ் அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஆக்சுவலா மோகன் போத்தன் இங்க உள்ள வந்து குரியச்சனை கண்டுபிடிக்க பாக்குறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவன் தங்கியிருக்கிற லாட்ஜில் ஆப்போசிட் ரூம் எடுத்து அவனை வேவ் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் போற இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். டக்குன்னு மோகன் போத்தன் பார்த்து, டேய் என்ன தானே நீ ஃபாலோ பண்ணிருக்கிற, நீ எப்பயோ லாட்ஜிலே நான் அட்டாக் பண்ண வருவேன்னு நினைச்சேன், இவனால லேட் பண்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்குடா, என்ன பிரச்சனை இங்க வா இங்க வான்ற மாதிரியே கூப்பிட்டு, ஆமா எனக்கும் குரியச்சனுக்கும் சேர்ந்த ஒரு வில்லனா இருந்தனா எப்போ எங்களை அட்டாக் பண்ணிருப்பியே, ஆக்சுவலா எங்க மேல பகையா இருந்தவங்களுக்குலாம் செட்டில்மெண்ட் கொடுத்து அவன் சரி பண்ணிட்டான் குரியச்சன், நீ யாரா எந்த குரூப்டா நீங்கிற மாதிரி இவன்ட்ட ஆச்சரியமா கேட்கறாரு. முதல்ல குரியச்சன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவனை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கணும், குரியச்சன் எங்க அப்படின்னு இவர் கேட்க இப்ப மோகன் போத்தன் அவர் பக்கம் இருக்கிற விஷயங்களை சொல்றாரு. அவர் எதுக்காக குரியச்சனை தேர்றாருன்னு, நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஃப்ரெண்டா தான் இருந்தான், ஆனா எங்க முதுகுல குத்துறதெல்லாம் அவன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த குரியச்சன் இருக்கானே இந்த வேலையை நல்லா பார்ப்பான், என் முதுகுல குத்தி என்ன ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், இத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வந்து அவனை கண்டுபிடிச்சே தீரணும்னு தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், அவன் இந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிற ஆளு தான், இதுக்கு முன்னாடி ஒருத்தனை காலி பண்ண கேஸ்ல அவன் தலைமறைவாயிட்டான், ஆக்சுவலா அந்த கேஸே டிராப் பண்ணி மொத்தமா காலியானதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியவே வந்தான். ஸோ இந்த மாதிரி தலைமறைவு ஆகிறது அவனுக்கு நார்மலான விஷயம் தான். அது இல்லாமல் போதையில் ஒரு தடவை சொல்லியிருக்கான்டா, அதாவது இங்கே ஒரு குகை இருக்குது, அங்கே 24 மணி நேரமும் தண்ணி வரும், அது இல்லாமல் அவன் ட்ரெயின் பண்ண நாய்களாம் இருக்குது இல்லை, அதுங்க சாப்பாடு வேற கொண்டு வரும், ஸோ அவனால் எவ்வளோ நாள் வேணாலும் ஒளிஞ்சிக்க முடியும், அப்படிப்பட்ட இடம் இருக்குன்னு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறானேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு இத்தனை நாள் அவன் காணாமல் போனதை பார்த்தா அப்படி ஒரு இடம் இருக்குங்கிற டவுட் எனக்கும் வந்துருச்சுரா. அதை விட முக்கியமாக இப்போ நான் கூட்டிகிட்டு வந்தல இந்த பொம்பளை நாய், இது கூடவே சேராமல் இருக்கிற அளவுக்கு மற்ற நாய்கள்லாம் கண்ட்ரோலாக இது பக்கமே சீண்டாமல் இருக்குன்னா அங்கே மாஸ்டரோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மாஸ்டர் தான் குரியச்சன். அவன் சொன்ன கதையெல்லாம் ப்ளஸ் இந்த நாய்கள்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்கிறத பார்த்தா குரியச்சன் இங்கே தாண்டா இருக்கான், அவனை கண்டுபிடிச்சே தீர்வண்டான்னு இவரும் ஸ்ட்ராங்காக சொல்ல அதுக்குள்ளே அந்த நாய்ங்க ஓடி வந்து இவரை எட்டி விட்டு இவருக்கு காலி ஆயிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் பியூஸ் பார்க்குறான். ஆஹா இவன் சொன்ன கதையெல்லாமும் கரெக்டாக இருக்குது, நாய் வேற அவனை போட்டு தள்ளிடுச்சு, குரியச்சன் இங்கே தான் இருக்கிறான், அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச ஆகணும்டான்னு இவனுமே ஸ்ட்ராங்காக நம்புறான். இப்போ நரேன் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. சார் இந்த பியூஸு ஒரிஜினலான ஆளே கிடையாது, தம்பி போஸ்ட் ஆஃபீஸில் 2 அட்ரஸ்க்கு காசு அனுப்புறாரு. ஒன்று அவனை சேர்த்து விட்ட அந்த ஆளுக்கு கமிஷன் கொடுக்கணும், இன்னொன்று ஒரிஜினலாக பியூஸாக வர வேண்டியவன் இருக்கிறான்ல அவனுக்கும் காசு போகுது. ஸோ சார் வந்து இங்கே ஸ்பையாக தான் உள்ளே வந்திருக்கிறாரு, அவர் ஒரிஜினல் கிடையாதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே லாரி டிரைவர் கேங்கு பியூஸ் கிட்ட, டேய் ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுத்து மயக்கம் போட வையண்டா, ஹாஸ்பிட்டலுக்காச்சும் கூட்டு போகலாம்னா, யோ அந்த மலாத்தி சேச்சி ரொம்ப உஷாரானதியா, நான் எது சாப்பிட கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு எறும்பு கொடுத்து அது எதுவும் ஆகானா தான் சாப்பிடுது, அது உஷாரு. ஆமாம் நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குன்னு நான் தேடி பார்க்கலான்றா, அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சில தேடாத இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் நம்ம தேடினோம்னா அந்த குகையில் அவன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நாம் போய் அவனை கண்டுபிடிப்போன்ற மாதிரியே இந்த லாரி டிரைவர் கேங்குக்கு அவன் பிளானை சொல்கிறான். இங்கே பாருங்க உங்கள் லாரிலாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க, அங்கே லைட்டாக நாய்களுக்கு டவுட் வந்துருச்சு, நம்மளை சுற்று போட்டுறோம், ஸோ நம்ம தெரியாமல் போய் தான் அவனை கண்டுபிடிக்கணும், நீங்க வந்துருங்கிற மாதிரியே இவங்க தனியா ஒரு பிளான போடுறாங்க. மோகன் போத்தன் இருந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல பியூஸ் ரூம் எடுத்த விஷயம் அதுவுமே கிளியர் பண்ணிட்டாங்க. சரி ஃபைனலா மலாத்தி சேச்சி கிட்ட போயிட்டு அவங்கள விசாரிச்சோம்னா என்ன விஷயங்கிறது கிளியர் ஆயிடும், அவங்கள விசாரிக்க தான் நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம், அங்க போலான்ற மாதிரி இப்ப வராங்க. அது இல்லாம மலாத்தி சேச்சிக்கு லெட்டர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்தையும் இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, வேற வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வருதுன்னு. அப்புட்டன் தான் இந்த லெட்டர்ஸ் அனுப்புற வேலையை பார்த்துருக்காரு. சார் எதுக்கு சார் உங்க ஏரியாவில் லெட்டர் போடாம நீங்க எதுக்கு வேற ஸ்டேட்டுக்கு வந்து லெட்டர் போடுறீங்க, வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கும். அவர் இப்போ மொத்த உண்மையும் வளரிட்டாரு. இங்கே பாருங்க அவன் காணாமல் போன டைமில் லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக போகணுங்கிற மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறான், அதுக்காக தான் சார் பண்ணேன், எனக்கு அவனை பற்றி இதுன்னு தெரியாது சார். தபார் ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்றா, காணாம போன அன்னைக்கு கடைசியா பார்த்த அந்த விஷயங்களை இவர் சொல்றாரு. அப்பா அவன் கூட பாடி கார்டு மாதிரி ஒரு பையன், அவனுக்குன்னே விசுவாசமான ஒரு பையன் இருக்கிறான் சார். ஏய் அவன் பேர் பியூஸா சார் அப்படிலாம் சொல்லல, கூட ஒரு பையன் இருக்கான்னு மட்டும் தான் சொன்னா, அவனை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தெரியாது சார். நான் கூட கேட்டேன் எங்கடா போய் ஒளிஞ்சிக்க போற, ஏதோ குகைன்னு சொன்னியே, அந்த குகைக்குள்ள தான் இருக்க போறியான்னா, ஆமா அந்த குகை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இல்ல தெரியாது, தெரிஞ்சுக்க வேணாம், எப்படியும் யாராச்சும் பிடிச்சி கேட்பாங்க, மிரட்டி ஒத்துக்க வைப்பாங்க, அதனால அந்த விஷயம் தெரிய வேணாம், நாங்க தான் போய் ஒளிஞ்சிக்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டு போனான் சார். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி காணாம
போனான் சார். என்கிட்ட சொன்னது இந்த லெட்டர்ஸை போட சொல்லி அந்த வேலையை மட்டும்தான் சார் நான் பண்ணுறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். கடைசியாக நான் இன்னும் மலாத்தி சேச்சி கிட்ட தான் விசாரிக்கல. அங்கேயும் போய் பார்த்துட்டோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும்னு அங்கேயே நரேனும் பாப்பாச்சனும் வந்துட்டாங்க. இப்போ பியூஸ் கூட சேர்ந்து அந்த 2 பேர் இவங்க 3 பேரா சேர்ந்து அந்த குகையை கண்டுபிடிக்க தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மோகன் போத்தன் பத்தி தெரியுமா? 8 வருஷம் முன்னாடி இங்க வந்திருக்காரு. அவர் இப்போ ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி செத்து விட்டாரு. அதுவுமே போலீஸ்காரங்க சொன்னாங்க. அப்புறம் ஒரு விஷயம்னு நிறைய டவுட்டா கேட்க வர, என்ன குறியச்சனை நான் தான் கொண்டு சந்தேகப்படுறீங்களா? நான் ஒன்றும் கொள்ளலங்க. இந்த கேள்வி நீங்க எதுக்கு தயக்கமா கேட்குறீங்க? வர எல்லாருமே தைரியமா கேட்பாங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு டவுட்டா கேட்குறீங்க? நான் அவனை கொள்ளலங்கன்னு இவங்களுமே ஓப்பனா சொல்றாங்க. இங்க பியூஸ் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவன் இங்க வந்த கதையை சொல்றான். ஆக்சுவலா நான் முத நாள் வேலைக்கு வரும்போது அந்த மலாத்தி சேச்சி இல்ல, அங்க சுத்தி நாய் இருக்கிற விஷயம் எனக்கு பெருசா தெரியாது. வந்து பார்த்தா எல்லாம் நான் கடிக்க வந்துச்சு. நான் மரமேல ஏறி உட்காந்துட்டேன். 2 நாள் கிட்ட அந்த மரமேலேயே இருந்தங்க. அதுக்கப்புறம் மலாத்தி சேச்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாய்ங்கெல்லாம் அவங்க பேச்சை கேட்டு எனக்கு வழியவே விட்டுச்சிங்க. ஐயோ, அதுவும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை இவங்ககிட்ட சொல்கிறான். சரி, லாஸ்ட்டாக மோகன் வந்தப்போ என்ன உங்ககிட்ட கேட்டார்? அதுவா குறியச்சன் எங்கே இருக்கிறான்னு கேட்டார். எனக்கு நான் தெரியாதுன்னு சொன்னேன். அவர் மொத்தமாக ஒளிஞ்சிக்க போகிறாரு. அவர்னா என்கிட்ட அட்ரஸ்லாம் கொடுத்துட்டா போவார். இப்போ தான் முக்கியமான மேட்டரே தெரிய வரும். அப்போ மோகன் வந்து விசாரிக்கிற அந்த போர்ஷன் இப்போ தான் காட்டுறாங்க. ஆமாம், அவன் இருக்கிற இடம் எங்கன்னு சொல்லு. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என் முதுகுல குத்தி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவன் இருக்கிற இடத்த சொல்லுன்னா இவங்க எனக்கு தெரியாதுப்பா, நீ வேணா தேடிக்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி நிற்கிறாங்க. தெரியும், நீ வந்து அவனை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டியே. அவன் கெட்டவனாவே இருந்தாலும் அவன் பக்கம் சப்போர்ட்டுக்கு நிற்பியே. அதான் தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்க வந்த? இவனும் கோவமாக அவன் கிடைக்கவில்லைன்னு வெளியே போகும்போது, ஆமாம் உன்னுடைய முன்னாள் புருஷன் அந்த ஞாபகம்லாம் இருக்குதா உனக்கு? ஆக்சுவலாக அப்போவே அவனுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். அந்த டைம் அங்கே போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவன் செத்துப்பிட்டான்னு சொன்னால் இவ்வளோ நம்பிடுவான்னு நான் உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே கொடுத்தேன். ஆனால் என்னையே முதுகில் குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான் இப்போ இருக்கிற உன் புருஷன். அப்போ உன்னை அடையிறதுக்காக உன் புருஷனை அங்கே போட்டு கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சான். இப்போ என்ன போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினான்ல, அதே மாதிரி தான் உன் முன்னாள் புருஷன் யோசையாவை அவன் தான் வேணுன்ட்டே போட்டு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினான். இப்போ அவன் வெளியே வந்து என் பொண்டாட்டி எங்கன்னு தேடிட்டு அவனுமே போய் சேர்ந்துருப்பான் இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, காலம் முழுக்க குறியச்சனுடைய அந்த நாய்கள் கண்ட்ரோலில் கடைசி வரைக்கும் ஜெயில் வாழ்க்கை தான் இனி அனுபவிச்சுட்டு இருக்கிற, இதுதான் உன்னோட விதி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்பிட்டான். இப்போ இந்த மலாத்தி சேச்சிக்கு மொத்த விஷயமும் தெரிய வரவும் அப்படியே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அவன் பாதுகாப்புக்காக வச்சதை அவனை அடைச்சி வச்சிருக்கிறான்னு தப்பாக புரிஞ்சு இவன் பேச்சை கேட்டு வந்துட்டோமேன்ற மாதிரி அவங்களுக்குமே ஒன்றும் புரியல. அவங்களுமே வருத்தப்படுறாங்க. இவன் கடைசியாக வீட்டுக்கு வந்து துணிமணிலாம் எடுத்து வைக்கிறப்ப இந்த மோகன் வந்த கதையை சொன்னான். ஆமாம், அவனை ஜெயிலில் மாட்டி விட்டேன், அதுக்காக கோவத்தில் வந்து கத்திருப்பான். எப்படி என் புருஷன் யோசையாவை உள்ள தள்ளினீங்க, அதே மாதிரி தான் மோகனையும் உள்ள தள்ளிட்டல அப்படின்னு இவங்க கேட்டதும் இவனுக்கு ஷாக் ஆகுது. இந்த விஷயம்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் வந்து நான் பண்ணலன்னு கூட சொல்லாமல், இங்கே பாரு இந்த விஷயத்தில் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போ வேறு பிரச்சனை போயிட்டு இருக்குது, முடிச்சுட்டு வந்து நம்ம உட்காந்து என்னன்னு பேசிக்கலான்ற மாதிரியே வேணும்ட்டு அப்படியே அவங்களை பார்க்காமலே எஸ்கேப்பாக ஆகிறான். இவன் பேச்சை நம்பி என் மொத்த லைஃபுமே போச்சேங்கிற மாதிரி அவங்க இன்னுமே கஷ்டப்படுறாங்க. இப்போ இவங்க கிட்ட இந்த பாருங்க, பியூஸுங்கிறவன் ஒரிஜினல் ஆளே கிடையாது. அவன் உங்களை பார்த்துக்கிற மாதிரி உங்கள் கூட இருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கிறான். அவங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாகவே நடந்துக்கோங்க, அதுக்குள்ளே அவனை நாங்கள் பிடிச்சிடுறோன்ற மாதிரி பியூஸ் யாருங்கிற விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லியாச்சு. அங்கே பியூஸ் கூட போனவங்கடே தண்ணி கல்லடா, எனக்கு தாகமாக இருக்கடா, நடக்க போடலான்ற மாதிரி இருந்தா நான் இடத்துல வந்துருக்கிறேன் குடிங்கிற மாதிரி குடிக்க வச்சு அவங்க 2 பேருமே மயக்கம் போட்டாங்க. இப்போ இந்த பியூஸு அதில் ஒருத்தனை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் கட்டி போட்டா இப்போ 2 பேருமே முழிச்சிக்கிட்டு, டேய் பியூஸு, நீ தான் இந்த குறியச்சனுக்கு வேலை பார்க்குற விசுவாசமான நாயா? ஓ மாஸ்டருக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? குறியச்சனை தேடி யார் வந்தாலும் அவங்க கதையை முடிச்சுக்கிட்டு இருக்கிறல்ல, குறியச்சனுக்கு விசுவாசமான ஒருத்தன் கடஸ்டான்டான்ற மாதிரி 2 பேருமே கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே போலீஸ். யாரா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனா எல்லாமே பியூஸுங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவன் கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி அவங்க 2 பேரையும் போட்டு பொழந்து எடுக்க அதில் ஒருத்தன் கதையவே முடிச்சு விட்டான். இன்னொருத்தனை போட்டு தரலாம் தேவையில்ல, அவனை ஆல்ரெடி பாம்பு கடிச்சிருச்சு. டே என்ன காப்பாத்துறான்னா அவனுடைய அந்த குட்டி கதையை சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மா லாட்ஜில் ரூம் எடுத்திருந்தாங்க. என்ன வெளியே போய் வாங்கி சாப்பிட்டு வாடான்னு காசு கொடுத்தலாம் அமிச்சாங்க. நானும் போயிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்தா அவங்க செத்து கிடந்தாங்க. அவங்க நக்சல்ஸ் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நடுவில் வெடிகுண்டை வச்சு மொத்தமாக வெடிச்சு செதறிப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த எமோஷனுங்கிறதே இல்லாமல் போச்சு. என்கிட்ட நீ சென்டிமெண்ட்டாக பேசுறதெல்லாம் வேஸ்ட் ராசா, சாவிடான்ற மாதிரியே விட்டுட்டு போயிட்டான். இப்போ இங்கே பியூஸ் யாருன்னு மலாத்தி சேச்சிக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் முக்கியமான இடமே இதுதான். அவன் வீட்டுக்கு வந்தா, டே இது ஏதோ இந்த நாய் தான் சாப்பாடு கொண்டு போயிட்டு வந்திருக்குது இல்லைன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இப்போதான் இந்த நாய்ங்க யாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. அது இல்லாமல் மலாத்தி சேச்சி அங்கே உட்காந்து பைனாகுலரில் எங்கேயோ ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் மலாத்தி சேச்சி பியூஸ் கிட்ட ஆக்சுவலாக குறியச்சன் பர்ஃபெக்டான ஒரு பிரீடு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்.
நான் கூட கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவன் எதிர்பார்த்த விசுவாசமான ஒரு நாய் கிடைச்சிட்டான்னு. ஸோ குரியச்சனுடைய விசுவாசமான நாய் தான் நம்ம பியூஸ்ங்கிற விஷயம் இவங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப நரேனும் எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா நம்ம போனதுக்கான ஆன்சர் நமக்கு அங்கேயே இருந்திருக்குங்க. இவங்களுமே பியூஸ் கிட்ட ஆமா என்ன கொல்ற ஐடியா ஏதாச்சும் இருக்கா, அதுக்கான காரணம் வந்தா கட்டாயம் பண்ற வேண்டியதுதான். ஓஹோ அப்ப காரணம் கிடைச்சிட்டா கன்ஃபார்ம் என்ன காலி பண்றவல அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு லைட்டா ஷாக் ஆகுது. இப்பதாங்க ட்விஸ்ட போட்டு உடைப்பாங்க. ஆமா இந்த பியூஸ் பையன் இவங்க கிட்ட வேலைக்கு சேர வரும்போது ஒரு கதை சொன்னானே ஞாபகம் இருக்கா? அவன் வேலைக்கு வந்த டைம்ல 2 நாள் வீட்டில் யாருமே இல்லை, இவன் மரத்து மேலே ஏறி இருந்தான். அப்புறம் மலாத்தி சேச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நாய்ங்கெல்லாம் அவங்க பேச்சை கேட்டு பியூஸை காப்பாத்தினாங்கன்ற கதை சொன்னான்ல. ஏன் அது உண்மையா இருக்கக்கூடாது? இவங்க பைனாகுலர்ல ஒரு இடத்த பாக்குறத கொஞ்சம் கொஞ்சமா இவனும் பார்த்து ஷாக் ஆகுறான். ஆஹா இவங்க பைனாகுலர்ல பாக்குறது குரியேச்சன் இருக்கிற இடத்த தான் இவனுமே தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ள இவர் நரேன் கிட்ட சார் உங்களுக்கு குரியேச்சனை பத்தி முழுசா தெரியல, அப்ப ஒன்னா குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் சொல்ல வரது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அவன் ஒளிஞ்சிக்கிறதுக்காக இந்த சம்பவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக குகைக்குள்ள போயிருக்கணும். ஆனா அவன் வெளியே வரணுமா வேணாமான்னு முடிவு பண்ற கண்ட்ரோல் அவன் கிட்ட கிடையாது. மலாத்தி சேச்சியோட கண்ட்ரோல்ல தான் குரியேச்சன் குகைக்குள்ள இருக்கிறாரு. அந்த இடத்த தான் இவங்க பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களை கொல்றதுக்கான காரணமும் கிடைச்சிருச்சுன்னு கத்தியை எடுத்தா அங்க பின்னாடி இருக்கிற நாய்கள்லாம் மொத்தமா அவனை சும்மா விடாது. ஆஹா ஒரிஜினல் மாஸ்டரே மலாத்தி சேச்சி தான். இந்த மோகன் போத்தன் தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பான்ல, காலம் முழுக்க அவன் வளர்த்த இந்த நாய்களுடைய கண்ட்ரோல்லையே ஜெயில் மாதிரி கடக்க வேண்டித்தான்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அந்த விஷயத்தை தான் இப்போ குரியேச்சனுக்கு இவங்க பண்ணுறாங்க. இங்கே கொண்டு வந்த நாய்ங்க இவங்க வளர்த்தது எல்லாமே மலாத்தி சேச்சியோட கண்ட்ரோலில் தான். ஸோ அவங்க கண்ட்ரோலில் குரியேச்சன் அந்த குகைக்குள்ளே லாக் ஆகிட்டா. அப்படி இப்போ காலத்துக்கு அவனை ஜெயிலில் லாக் பண்ணுற மாதிரியே அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க மலாத்தி சேச்சி. அதை தான் பைனாகுலரில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைனு ப்ரொடெக்ஷனும் ரெஸ்ட்ரிக்ஷனும் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு பயங்கரமாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் எப்படி இருந்துச்சு இந்த படம்? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையாகவே வேற லெவலாக இருந்துச்சுல்ல. இந்த கிளைமேக்ஸ் ஒழுங்காக புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லரில் இருக்கிற படங்களை அடுத்தடுத்து நிறைய பேசுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.